சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவரின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவனுடைய சந்ததி, அவளுடைய சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். நம்ம எல்லாரும் நோக்கம் பார்த்தீங்கன்னா, நான் வாழ்கிற எல்லாருக்கும் நான் நன்றாக வாழ வேண்டும், நான் நன்றாக, என் பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும். இதற்கு பிறகுதான் மற்றவங்க. நான் நன்றாக இருக்கணும், என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும், இதன் பின்பு மற்றவர்கள் என்பதுதான் நம்முடைய எல்லாருக்கும் மனதில் இருக்கக்கூடிய தவறு. நான் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என் பிள்ளைகள் நன்றாக வர வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் மிக முக்கியமாக கடந்த வாரங்களிலே பல காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியப்படுகிற மனுஷன் தான் பாக்கியவான், அவன் தான் ஆசீர்வாதமானவன், அவனுடைய சந்ததி தான் வளர்க்கும். இல்லையானால் அவனும் பாக்கியமற்று போவான், அவனுடைய சந்ததியும் பலத்திருக்காது, பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்காது என்பதுதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது உடனே அப்படி ஒரு பயங்கரமா குறிஞ்சு பணிந்து முழங்கால் படியிட்டு முழங்கால் தரையில பட ஜெபம் பண்ணி அல்லது நடு முழங்கால் நின்று, இல்லைன்னா நல்ல பைபிள் படிக்கிற மாதிரி உட்கார்ந்து இருந்து நல்ல ஜெபம் பண்ணி, அதுல இல்ல தெய்வ பயம். அது தெய்வ பயம் அல்ல, அது தேவை. அல்லேலூயா. தெய்வ பயம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று. கர்த்தருடைய பிள்ளைகள் கடைபிடிக்கணும். அன்றாடம் நம்முடைய ஜீவியத்திலே கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவன் பாக்கியவான், அவன் சந்ததிதான் பூமியில பலத்திருக்கும். நம்ம ஒண்ணும் தெரியாம மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பிள்ளைகள் பலப்படாது, பிள்ளைகள் படிக்காது, பிள்ளைகள் தாறுமாறா இருக்கும், பிள்ளைகளுடைய ஜீவியம் நன்றாக வராது. அவன் சந்ததி தான் பலப்படும், அவன் சந்ததி தான் ஆசீர்வதிக்கப்படும். நான் இங்க ஏதோ தாறுமாற பண்ணி எதெல்லாமோ பண்ணிட்டா என் பிள்ளைகள் பலப்படும் என்பது அர்த்தம் அல்ல. மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவை, ஊழியக்காரன் தன் எஜமானை கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனையின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் ஒரு நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். நாம் குமாரன் தன் பிதாவை கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறோம். சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு பையன் ஒரு அப்பாவை பார்த்து போட அப்படின்ட்டானா ரொம்ப சிரிப்பா இருக்கும், வேடிக்கையா இருக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. சின்ன குழந்தையா இருக்கும்போது எல்லாருக்கும் ஓகே. அதே குழந்தை ஒரு 17-18 வயசு போடா அப்படின்ட்டுனா ஹலோ கவனிக்கிறீங்களா? வளர்ந்த பிறகு என்ன பார்த்து என் பிள்ளைகள் சொல்லி போடா நீ எல்லாம் அப்படின்ட்டா கவனிக்கிறீங்களா? குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானை கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். என் நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்கள் உங்களை கேட்கிறார், நீங்கள் என் நாமத்தை எதனால் அசட்டை பண்ணினோம் என்று கேட்கிறீர்கள். அசட்டை பண்ணுதல், தேவனுடைய நாமம் அன்றாட வாழ்க்கையில கனம் பண்ணப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும், பயப்பட வேண்டும். அவர் மேல் பாசத்தோடும் அவரோடு கனம் பண்ணி அவருடைய நாமத்தை பயப்படுகிற பிள்ளைகள் அவர்கள்தான் பாக்கியவான்கள். அவருடைய பிள்ளைகள் தான்
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பலப்படுகிறவர்கள். ஆமென் சொல்லுகிறார். அல்லேலூயா. மிக முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சந்ததி தான் பலப்படுவதற்கு பதிலாக தெய்வ பயமற்று நடக்கிறவர்கள் அசட்டை பண்ணுகிறாங்க. நாட்கள் வரும்போது அசட்டை பண்ணுகிறது. பேசுகிற இடத்துல அசட்டை, பஞ்சாயத்து பண்ற இடத்துல 4 பேர் கூடி பேசுற இடத்துல 2 பேர் பேசுற இடத்துல கர்த்தரை அசட்டை பண்ணி பேசுகிறது. காரியங்களை செய்கிற இடத்தில் கர்த்தரை அசட்டை பண்ணிவிட்டு பண்ணிவிடுவது. அந்த சந்ததி பலத்திருக்காது, அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காது. அவர்கள் பலப்பட மாட்டார்கள். இப்ப யோசித்து பாருங்க, செல்போன்ல இப்ப யோசித்து பாருங்க, பேசுற ஒரு இடத்துல நாம் பண்ணுகிற காரியங்கள்ல கர்த்தரை அசட்டை பண்ணிவிட்டு பண்ணுகிறோம் எல்லாவற்றையும். அது தெய்வ பயம் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 2:19. தீமை உன்னை கண்டிக்கும், மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், நீ உன் தேவனாய் கர்த்தரை விடுகிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும், எத்தனை பொல்லாப்பும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள். தேவனாய் கர்த்தரை விடுகிறது. எல்லா இடத்திலும் ஆண்டவரே ஆண்டவரே பிடிக்கிறது. என் கூட இரும், என் தொழிலை கட்டும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் வேலையில் கூட இரும், என் உழைப்பில் கூட இரும், என்னை சுகப்படுத்தும், என்னோடு இரும் என்று கேட்கிற நீங்கள், வேதம் சொல்லுகிறது உன் தேவனாய் கர்த்தரை விடுகிற. எங்க தேவனை பயப்படாம அசட்டை பண்ணி பல இடங்களில் நீ விடுகிறது. என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. இதுதான் நம்ம கவனிக்கணும். எங்க எல்லாம் நம்ம ஆண்டவரை விடுகிறோம், ஆண்டவரை எங்க எல்லாம் விடுகிறோம். காசு சம்பாதிக்கிற இடத்துல அந்த பல்ட்டி அடிப்பாங்க பாருங்க, பொய் அடிப்பாங்க பாருங்க, அங்க கர்த்தரை விடுகிறோம். மொபைல்ல கண்ட கடிதங்களை பார்த்து கர்த்தரை அங்க விடுகிறோம். எனக்கு பயப்படாமல் நீ பண்ணுகிற காரியங்கள், என்னை விட்டு விலகுகிற காரியங்கள், எனக்கு பயப்படாமல் இதெல்லாம் பண்ணுகிற, சொல்லுகிற, எனக்கு பயப்படாம பேசுகிற, அது என்னவாக இருக்குமா? என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும், எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம், எவ்வளவு உனக்கு மோசமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதை கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிறார். எவ்வளவு கசப்பான காரியங்களை இங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பாக்கியவான் பாக்கியவான் பாட்டு பாடுறீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, எல்லாம் இருக்கட்டும். என்னை அசட்டை பண்ணி என்னை என்ன செய்றீங்க? என்னை விட்டு விலகி எனக்கு பயப்படுற பயம் இல்லாமல் வாழ்ந்து எல்லாவற்றையும் பண்ணி விட்டு ஜெபம் பண்றீங்க, துதிக்கிறீங்க, பாடுகிறீங்க, சர்ச்சுக்கு போறீங்க. இதை கர்த்தர் இடத்துல இது உங்களுக்கு கசப்பான வாழ்க்கை கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? கொல்லாத காரியங்களை உருவாக்கி விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற இடத்தில் பெருமை பேசுறீங்க என்றால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டோம்னா பெருமை, பெருமை கொஞ்சம் காசு வந்துருச்சு, கொஞ்சம் நல்லா எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னா பெருமை பேசுகிறது, பெருமையா நடக்கிறது, மேட்டிமை தலைக்கு ஏறுது, மைண்டுக்கு ஏறுகிறது. அகந்தை அப்படி பார்க்கலாம்.
அகந்தை, நிறைய விஷயங்களுக்கு விளக்கம். தீய வழி, புரட்டு வாய், தேவனுக்கு இவைகள் எல்லாம் தேவனுக்கு பயந்து அதை விட்டு விலகுகிறதான் எனதான். தீமை வெறுப்பதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இது தீமை. பெருமை பேசுறது தீமை. அகந்தையாக அப்படி உட்கார்ந்து இருக்கிற தீமை. அல்லேலூயா. பொல்லாத வழிகளை புரட்டு வாய், வாயில புரட்டி உருட்டி, என்ன கண்டா ஒண்ணு, அவங்களை கண்டா ஒண்ணு, இவங்களை கண்டா வந்து புரட்டு வாய். தீய வழிகளை நிறைய வச்சிருக்கோம். அல்லேலூயா. இவைகள் தேவன் வெறுக்கிறார். நீங்க அதை வெறுத்து அதை விட்டு விலகி வந்தால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு உண்டாகிறது. சத்தமா சொல்லுங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம். தீமை வெறுப்புதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கவனிக்கிறீங்களா? தீமை வெறுங்க. எதெல்லாம் தீமை லைஃப்ல நீங்க பலப்படாமல் இருப்பதற்கு, உங்க குடும்பம் பலப்படாமல் இருப்பதற்கு, உங்க பிள்ளைகள் பலப்படாமல் ஒரு மாதிரி இருக்கிறது என்றால் நீங்க வெறுக்கணும். பல விஷயங்களை யோசிக்கணும். வேதத்துல ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஆண்டவர் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் தோட்டத்தில் உண்டாக்குகிறார். இது நன்மையானதா தீமையானதா என்று யோசித்து, நன்மையானது என்றால் பேசணும், செய்யணும். நன்மை அல்லாத தீமை என்றால் யோசிக்கணும். முதல்ல அதுதான் அறிவு. சத்தியத்தை அறிகிற அறிவு அதுதான். நன்மையா தீமையா, நான் பிளஸ் ஆவேனா, என் பிள்ளைகள் என் குடும்பம் பிளஸ் ஆகுமா இல்லையா, இது நன்மையா தீமையா என்று அறிந்து தீமையை விட்டு விலகுவது, தீமையை வெறுப்பது, நன்மையை பற்றிக் கொள்வது ஆசீர்வாதம். அல்லேலூயா. என் சந்ததி பலப்படணும்னு நினைக்கிறோம், ஓடுறோம், அலைகிறோம், அதை பண்றோம், இதை பண்றோம், முட்டுறோம். எங்க ப்ராப்ளம் இருக்கிறது என்றால், நீ ஓடுனது இல்ல, பிரயாசம் எடுத்ததில்லை. நீங்க பலப்படாமல் இருப்பது, உங்கள் பிள்ளைகள் பலப்படாமல் இருப்பதற்கு காரணம் அங்க பாதிப்பு உண்டாகிக் கொண்டிருக்கிறது, தாறுமாறுகள் உண்டாகிறது. பலப்படாமல், கட்டப்படாமல் அந்த இடங்கள் ஒன்றுமில்லாமல் போய்கொண்டிருக்கிறது என்றால், பொருளாதாரம் மட்டுமல்ல, நல்ல சூழ்நிலைகள், ஹெல்த்தியான சூழ்நிலை வராமல் இருப்பதற்கு காரணம் கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகாமல் இருப்பது. தீமைன்னு தெரியாது. சபை மக்களுக்கு தீமை எது என்று தெரிய வேண்டும். யோசிக்கணும். பேசும் முன்னால யோசிக்கணும், முடிவெடுக்கும் முன்னால யோசிக்கணும், செய்வதற்கு முன்னால யோசிக்கணும். இது பிளஸ் ஆகுமா, இது பிளஸ் ஆகாதா, நான் பலப்படுகிற காரியம் செய்கிறேனா, பலப்படாத காரியம் செய்கிறேனா? ஆமென் சொல்லுங்களேன். ஓசியாவின் புத்தகத்தை நம்ம கடந்த மாதம் நிறைய தியானம் பண்ணி இருக்கோம். அதுல 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. இச்சனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். என்ன அறிவு இல்லைன்னா, வேதத்தை பற்றிய அறிவில்லை. நீங்க படிக்கலன்னு சொல்லல, நீங்க பட்டம் எடுக்கலன்னு சொல்லல, நீங்க டிகிரி வாங்கலன்னு சொல்லல, நீங்க ஸ்கூலுக்கு போகல, நீங்க படிக்கல, பிசிக்ஸ் படிக்கல, கெமிஸ்ட்ரி படிக்கல, நீங்க மேத்ஸ் படிக்கல, தமிழ் படிக்கல, லாங்குவேஜ் படிக்கல, நீங்க பட்டம் எடுக்கல என்று சொல்லவில்லை. நீங்க பட்டதாரிகள், நீங்க படித்தவர்கள். ஆனா எது வேண்டும் என்று வேதம் சொல்கிறார்? அறிவில்லாம சங்காரமாகிறோம். அறிவில்லாம என் லைஃப் பாதிக்கப்படுகிறது, என் சந்ததி பாதிக்கப்படுகிறது. அறிவில்லாமல். என்ன அறிவில்லை? வேத அறிவில்லை. அந்த வசனத்தை திரும்ப படிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நல்ல கவனிங்க. அருமையான பெற்றோர்கள், அருமையான வாலிபர்கள், இளைஞர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியம் அறிவில்லை. என்ன அறிவில்லை? வாசிங்க. நீ அறிவை வெறுத்தாய். நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நான் உன்னை அறிவை வெறுக்கிறாய். இப்படிப்பட்ட சத்தியங்களை வெறுக்கிறாய், இப்படிப்பட்ட உபதேசங்களை வெறுக்கிறாய், இப்படிப்பட்ட வழிகாட்டுதலை வெறுக்கிறாய். கவனிக்கிறீங்களா? அறிவை வெறுத்தாய்.
ஆகையினால் நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். நீ உன்னுடைய தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நான் கவனிக்கிறீங்களா? வேதத்தின் வழிகாட்டுதலை மறந்தாய், சத்தியத்தை மறந்தாய். சத்தியம் தான், அந்த அறிவு தான் இல்ல. வேற எல்லா அறிவும் இருக்கு. சமையல் பண்ணுகிற அறிவு இருக்கு, புருஷனோட வாழ தெரியுது, ஒய்ஃபோட வாழ தெரியுது, பிள்ளைகளோட வாழ தெரியுது, குடும்பம் நடத்த தெரியுது, தொழில் செய்ய தெரியுது, வேலைக்கு போக தெரியுது, எல்லாமே தெரியுது. ஆனால் அறிவை வெறுத்தாய். என்ன அறிவு? வேதம் காட்டுகிற அறிவை நீ வெறுத்தாய். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அறிவை வெறுத்தாய். என் ஜனம் அறிவில்லாம சங்காரமாகிறாங்க. ஏன் பாதிக்கப்படுறாங்க? ஏன் குடும்பம் பாதிக்கப்படுது? ஏன் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அறிவில்லாம. என்ன அறிவில்ல? வேத புத்தகத்துல எனக்கு சொல்லப்பட்ட அறிவில்லாமல் என் குடும்பம் கட்டப்படவில்லை, என் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, என் சந்ததி பாதிக்கப்படுகிறது. சத்தமா சொல்லுவோமே அல்லேலூயா. ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிப்போம். அதுவுமின்றி எகிப்தின் ராஜா சித்தால் பூவால் என்னும் என்னுடைய எபிரேய மருத்துவச்சோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பெண் பிள்ளையானால் தொற்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, எகிப்து தேசத்துல எபிரேயர்கள் பெருகுறாங்க, வளருகிறாங்க, நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அதற்கு ஒரு வேதம் சொல்கிறது 10வது வசனத்துல, அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். இதுல ஒரு தந்திரமா பிசாசு வேலை செய்யற உபாயம். நம்ம வாழ்க்கை கட்டப்படாமல் எல்லா சந்தர்ப்பத்திலும் பிசாசு வேலை செய்வான். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. இடம் எங்க கொடுப்போம்னா மனதுல கொடுப்போம். அவன் டைரக்ஷன் மைண்டுக்கு வரும். மைண்ட மாற்றுகிற வேலை, மைண்டுக்கு வருகிற வேலை பிசாசினால் உண்டாகிறது. வசனத்தின் வழியில நடக்காமல் வேற டைரக்ஷன் காட்டுகிறான் என்றால் அது பிசாசினால் உண்டாகுது. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. கர்த்தர் உபாயம் பண்ணுகிறான். இந்த வீடு கட்ட முடியாது, கட்டக்கூடாது. ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு போறான்ல, சர்ச்சுக்கு போறான்ல, பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், அப்படி இப்படி பண்ற அந்த குடும்பத்துக்கு ஒரு உபாயம். வெற்றியாக வாழ நினைக்கிற வாலிபர்களுக்கு எதிரான ஒரு உபாயம், குடும்பத்தை கட்டுவதற்கு எதிரான ஒரு உபாயம் பண்ணுகிறான். அந்த உபாயம் என்ன என்று வெளிப்படுகிறது என்றால் அது ஒரு வெளிப்பாடு. அவன் என்ன செய்கிறான் என்றால், அன்றியும் எகிப்தின் ராஜா சுப்பீராள் பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசுகிறான். இவங்க எபிரேய மக்கள் தான். எபிரேய மக்களுக்கு எபிரேய மக்கள் எனது நர்சஸ் டெலிவரி பார்க்கிற நேரம். நீங்க பாருங்க 16வது வசனம், நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளை ஆனால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளை ஆனால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். நிறைய இருக்கு. பெண் பிள்ளையை மட்டையா வைக்கிறான், நிறைய இருக்கு. ஆண் பிள்ளைய கொல்லல் செய்யறான், நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். குடும்பங்கள் தலைக்கும்படி வேண்டும், கட்டணும், நல்லா வரணும்னா நிறைய உபாயங்களை ஒவ்வொரு குடும்ப கணவர் மேல வைக்கிறான், ஒவ்வொரு மனைவிகளுக்கு வைக்கிறான், ஒவ்வொரு வாலிபனுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு உபாயம் வைக்கிறான். ஆண்டவர் கட்டப்படும் சொல்லி வழிகளை வைத்திருக்க. தேவனுக்கு பயந்து கொல்லாத காரியங்கள் விலகு, நீ பலப்படுவாய், கட்டப்படுவாய், உன் சந்ததி பலப்படும், கட்டப்படும் சொல்லி வழிநடத்தலை கொடுக்கிறார். அதற்கு எதிராக பிசாசு வேலை செய்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற தேவ பிள்ளைகள் தெளிவாக புரியுங்கள். எனக்கு உபாயங்கள் இருக்கிறது, பிசாசின் தந்திரமான வேலைகள் இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 17வது வசனம், மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல். நல்ல கவனிங்க, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் எகிப்து ராஜா கட்டளையிட்டபடி செய்யவில்லை, ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிறார். யாருக்கு பயப்படுகிறது? யாருக்கு பயப்படுகிறது?
ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு, கர்த்தருக்கு பயப்படுகிறேனா, உலக அதிகாரங்கள், உலக மக்கள், உலகத்துல இருக்கிற முன்னால் இருக்கிற நபர்களுக்கு பயப்படுகிறேனா? மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணீர் வருவிக்கும். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுக்கு பயந்து ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். தேவனுக்கு பயந்து பொல்லாத காரியம், நன்மை தீமை சட்டத்தின்படி செய்கிறான் அப்படின்னு ஈஸியா டக்கான்னு முடிச்சிடலாம். சட்டம் எங்களுக்கு எப்படி போடப்பட்டிருக்கு. இது தேவனுக்கு பயப்படுகிற காரியமா? என்ன கவனிக்கிறீங்க? ஒரு குழந்தை கருவில் தேவன் தம்முடைய ஆவியை வைக்கிறார். அவருடைய ஆவியை கொல்லக்கூடாது. ஒரு தகப்பனை கொல்லக்கூடாது, தாயை கொல்லக்கூடாது, பிள்ளைகளை கருவில கொல்லக்கூடாது. கொலை செய்கிறது ஏன் குற்றம் என்று சொல்கிறார் என்றால், ஆட்ட கொல்லாமல் சொல்ல மாட்டேங்கிறார். மனித குழந்தைகள், ஆண் குழந்தை பெண் குழந்தை ஒன்று பிறக்கிறது என்றால் தேவனுடைய ஆவியோடு இருக்கிறபடினாலே அதை கொலை செய்யாதே என்று சொல்கிறார். நீ மீனை கொல்லலாம், உயிருள்ள மற்ற எல்லாத்தையும் கொல்லலாம், ஆட்டை மாட்டை கோழியை கொல்லலாம், ஆனால் மனிதனை நீ கொல்லக்கூடாது. ஏன் சொல்லுங்க? அல்லேலூயா. இது பிசாசு கொண்டு வரான். இது தீமை, செய்யக்கூடாது என்று அறிந்து, இது தேவனுக்கு உகந்ததல்ல, இது பொல்லாத காரியம் என்று அறிந்து, அது எவ்வளவு பெரிய சட்டமானாலும் எவ்வளவு பெரிய திட்டங்களானாலும் யோசித்து இது தீமை என்று தீமைக்கு விலகி தேவனுக்கு பயப்படுறாங்க. சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயப்பட கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் யாரும் இது தேவனுக்கு பயப்பட சொல்ல மாட்டாங்க. நீங்க தான் படிக்கணும். நீங்க அறிவது ரொம்ப முக்கியம். நீங்க தான் அறியணும். அறியலன்னா சங்காரமாவீர்கள். எஞ்சனம் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். என்ன அறிவு? வேத அறிவில்லை. சத்தமா சொல்லுங்க. வேதத்தை குறித்த அறிவில்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிற அறிவில்லாமல் சங்காரமாகிறாங்க. ஆமென் சொல்லுகிறேன். அல்லேலூயா. குடிக்கிறவர்கள் கவனிங்க, பீடி சிகரெட் குடிக்கிறவர்கள் கவனிங்க, திருடுகிறவர்கள் கவனிங்க, பொய் புரட்டு செய்கிறவர்கள் கவனிங்க. உங்களுக்கு சின்ன சின்ன சிற்றின்பங்கள், லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கவனிக்கிறீங்களா? அது உங்கள் சந்ததியை அழிக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். ஆகையினால்தான் எச்சரிப்படையணும். ஆகையினால்தான் யோசிக்கணும். இதை பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? இதுல சின்ன லாபம் இருக்கும், சின்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும், சிற்றின்பங்கள் இருக்கும். அதை வெறுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. யோசிக்கணும். உட்கார்ந்து யோசித்து பண்ணலாமா, போகலாமா, போக கூடாதா, இதை பண்ணலாமா, பண்றது சரியா சரியில்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். இது ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பம் சீரழிகிறது என்றால் தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. ஹெல்த் இஷ்யூஸ் வருகிறது, உங்க பிளான்கள் ஒர்க் அவுட் ஆகவில்லை, வருமானங்கள் இல்லை என்றால் நீ நல்லா கவனிங்க. தேவனுக்கு பயப்படுற பயத்தை இழந்திருக்கிறோம். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மருத்துவ சொல்லி கவனிங்க. உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. ராஜ கட்டளை மீற முடியாது. உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிரட்டல் இருக்கிறதுக்குள்ள, ராஜ கட்டளைக்குள்ள மிரட்டல் இருக்கு, அச்சுறுத்தல் இருக்கு, பயமுறுத்தல் இருக்கு. எல்லாமே இருந்தும் அவர்கள் மனிதனுக்கு முன்பாக தங்கள் இந்த உலகத்தின் சூழ்நிலைகளுக்கோ பயப்படாமல் கர்த்தருக்கு பயப்பட்டார்கள். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு பயப்பட்டார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மட்டும் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. என் வாக்கியங்கள் சில இழக்க நேரிடலாம். எனக்கு வருகிற சில பெனிஃபிட்ஸை நாம் இழக்கலாம், சில நன்மைகளை நாம் இழக்கலாம். இழந்தாலும் பரவாயில்லை. நான்
தேவனுக்கு பயப்படுறேன். அல்லேலூயா சொல்லுவோமே. என் பாக்கியங்கள் எங்கே உண்டாகிறது என்றால் தேவனுக்கு பயப்படுற இடத்துல. நான் சாப்பிடுவது, நான் உழைத்த உழைப்பை நன்றாக சாப்பிட முடியும். எனக்கு பாக்கியமும் நன்மையும் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய வீட்டுல பாக்கியங்கள் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் முதல் எல்லா பாக்கியங்களும் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய வீட்டில் எல்லா நன்மைகளும் இருக்கிறது. தொழில்கள் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, வளர்ச்சிகள் இருக்கிறது, முன்னேற்றங்கள் இருக்கிறது, உயர்வுகள் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகின்ற தொழில்கள் கட்டப்படுகிறது, நல்ல வீடுகள், நல்ல நிலைமைகள் வருகிறது, பாக்கியமும் நன்மை உண்டாகிறது. அவருடைய மனைவி கனிதரும் வீட்டுல திராட்சை செடி மேல நின்று கனி கொடுக்கிற கொடியை போல இருப்பாள். புருஷனை சுற்றி நல்ல கனி கொடுக்கிற ஒரு மனைவியாக மாறிவிடுகிறாள். கர்த்தருக்கு பயப்படுவனுடைய மனைவி, கர்த்தருக்கு பயப்படுவனுடைய சந்ததி ஒலிவ மர கன்றுகளை போல அவருடைய சுத்தி இருப்பாங்க. எங்க போகாது, செதறாது, கடைசி காலத்துல அழுதுட்டு நடக்காது. என் மகன் என்ன கவனிக்கல, என் பிள்ளை என்ன கவனிக்கல. அவ்வளோ பிள்ளைகள் கவனிக்க வேண்டும், நன்றாக என் கூட இருக்க வேண்டும், எனக்கு கோஆபரேட் பண்ண வேண்டும், அவர்கள் அன்பு கூற வேண்டும், பிள்ளைகள் நன்றாக எனக்கு இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் உள்ள ஒரு தகப்பன், ஒரு தாயின் வீட்டில் அது நடக்கிறது. சத்தமா சொல்லுங்க, சீயோனின் ஆசீர்வாதத்தை காண்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் பிள்ளைகள் பலப்படுவதை, ஆசீர்வதிக்கப்படுவதை இழக்க செய்கிற காரியங்களை கவனம் செலுத்துங்க. இனிதான் கல்யாணம் பண்ண போறீங்களா? இனிதான் பிள்ளை பெற்றெடுக்க போறீங்களா? பிள்ளைகள் பெற்றெடுத்துட்டீங்களா? உங்க பிள்ளைகள் இன்னும் தாறுமாறா இருக்கிறாங்க, நல்ல வரமாட்டீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் பெற்றோராகி நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமே. தீமையான காரியங்களை வெறுக்கிற வெறுப்பு, இது தீமன் கண்டுபிடிக்க தெரியும், அது அறிவு. இது பொல்லாத காரியம், குடும்பத்தை என்னை அழிக்கிற காரியம் என்று கண்டுபிடித்து விளக்குவது, தீமை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா கண்ணை குத்திடுவாரு, ஒண்ணு போடுவாரு, சாமி அடிச்சுடா. ஹலோ, அந்த பயம் இல்ல, அந்த பயம் அல்ல. கண்டிச்சிருவாரு, கொண்டு போட்டுருவாரு, கண்ணை குத்திடுவாரு, அப்படி அது பயம் அல்ல, அந்த பயம் இல்ல. அப்படி நீங்க பயப்படுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்படி பயந்திருந்தா பார்வனுக்கு தான் முதல்ல பயப்பட கொன்னுடுவான். அப்படி பயப்பட்டிருந்தால் பார்வனுக்கு தான் முதலாவது பயப்பட்டிருக்க வேண்டும். சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு இவர்கள் பயப்படுகிறாங்க. ஏன்னா அவருடைய பிரசன்னத்தை நான் இழக்கக்கூடாது, அவரை கனம் பண்ணுகிறதை நான் நினைச்ச கூடாது. அது முதலிடத்தில் இருக்கும். அவரின் தேவன், அவர் என்னை மீட்டுக் கொண்டார், அவரின் லைஃப்ல எல்லாம் அவர் தான் எனக்கு நன்மை செய்கிறவர். கடைசி வரைக்கும் ஆத்துமாவை அவர் கொல்ல மாட்டார், நித்திய வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறவர் அவர் மட்டும்தான். என்னோடு கூட இருப்பவர் அவர் மட்டும்தான். ஆனா மற்றதெல்லாம் பிசாசினால உண்டாகுது, பிசாசினால உண்டாகும். மற்ற எல்லாமே பிசாசு உண்டாக்குறான். அவரை நான் இழக்கக்கூடாது, அவரை நான் கனம் பண்ணுவதை விடக்கூடாது, அவருக்கு மேல் வைத்திருக்கிற பாசம் என்னை விட்டு விலகக்கூடாது. ஏன்னா என்னை மீட்டுக் கொண்ட அந்த சிலுவையின் பாசம் என்னை விட்டு விலகக்கூடாது. என் மேல் அன்பு கூர்ந்த தேவனுடைய அன்பு என்னை விட்டு விலகக்கூடாது. அதனால் தான் அவருக்கு பயப்படுறேன், அவரை நான் மதிக்கிறேன், அவருக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன். நான் சில காரியங்களை அடுத்த வாரத்துல என்ன சொல்லுவேன், ஆழமான ஒரு சில பகுதிக்கு நம்ம போக போறோம் அடுத்த வாரம். சத்தமா சொல்லுகிறேன். இது உங்களுக்கு ஈஸியா புரிகிற இடம், இது புரியும் ஈஸியா. ஆனா பயப்படுகிற பயத்தினுடைய டெப்த் எங்க உருவாகுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்ப்போம். ஆமென் சொல்லுவோமா? இன்னும் நம்ம ஆழமா பார்க்க போறோம். பயப்படுகிற பயத்துல எவ்வளவு பிளஸிங் இருக்கு, எங்கிருந்து உருவாக வேண்டும், எங்கு உருவாக்கப்பட வேண்டும் என்றதெல்லாம் நம்ம காண போறோம். ஆமென் சொல்லுவோமே.
அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் மரியாதை கொடுப்பது, the reverential fear, மரியாதை கொடுது, மதிக்கிறாங்க. ரெஸ்பெக்டிங், ஆண்டவரை நான் கனம் பண்ணுகிறேன், அவரை மதிக்கிறேன், ஆகையினால் எல்லாவற்றை விட அவரை மதிக்கிறேன், எல்லாவற்றை விட அவருக்கு முதலிடம் கொடுக்கிறேன், ஆகையினால் அவருக்கு நான் பயப்படுகிறேன். சத்தமா சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நஷ்டம் வந்து கண்ணுக்கு முன்னால் நஷ்டம் வருது, கஷ்டமே வருது, செத்தா கூட பரவாயில்ல, நான் கர்த்தரை கனவீனம் பண்ண மாட்டேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை பாவத்திலிருந்து பாதுகாக்கும். நீ கர்த்தருக்கு பயப்பட்டீங்கன்னா பாவத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். சத்தமா சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்பட்டீங்கன்னா உங்களை பாவம் செய்ய விடாம தடுக்கும். ஏன்னா பாவத்தை கண்ணி வச்சு உங்களை சிக்க வைக்கிற பிசாசு தான். அந்த பாவத்தை செய்கிறதுக்கு அங்க எல்லா சந்தர்ப்பத்தை உருவாக்கி வச்சிருக்கான். நீங்க பயப்பட்டீங்கன்னா இது பிசாசுக்கு தோல்வியாக மாறிவிட்டோம். அந்த கண்ணி அங்க நின்றுட்டு இருக்கோம், நம்ம தப்பிச்சு போயிடுவோம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்புவிக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் தப்புவிக்கப்படுவோம். நீதிமொழிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. பரிசுத்தர் வேதத்தில கடவுள் சொன்ன வழிகளை, கடவுளை பற்றிய அறிவு, அந்த அறிவு இல்லாமல் தான் சங்காரமாகிறோம். படிக்காமல் சங்காரமாகவில்லை, பட்டங்கள் பெறாமல் சங்காரமாகவில்லை. சங்காரமாகிற இடமே வேத அறிவில்லை. என்னை குறித்த அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். நான் சொன்ன வழிகளை அறியாமல் சங்காரமாகிறார்கள். அவங்க ஃபெயில் ஆகிறாங்க, அவங்க காரியம் நடக்கல, அவங்களுடைய பலப்படாமல் இருக்காங்க, குடும்பம் கட்டப்படவில்லை, சந்ததி பலப்படவில்லை, கட்டப்படவில்லை. காரணம் தேவனுக்கு பயப்படல. சத்தமா சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க. கர்த்தருக்கு பயப்படுறதெல்லாம் பழைய ஏற்பாடு சொல்றது கூட்டம் இருக்காங்க. புதிய ஏற்பாடே சொல்லுது. வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நாம் எல்லாரும் ஒரு நாள் என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது இன்னதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். ஏன்னா தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாக இருக்கிறோம். ஏன் கர்த்தருக்கு முன்பாக பயப்படுகிறோம் என்றால் நியாயாசனத்திற்கு முன்பாக ஒரு நாள் நிற்க வேண்டும். கர்த்தருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக ஆண்டவருடைய வருகையின் போது அங்கு நிற்க வேண்டும். ஆகையினாலே நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். சத்தமா சொல்லுங்களேன். 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு கூட பூரணப்படும். தெய்வ பயம் பூரணமாகட்டும். தெய்வ பயம்தான் உங்க வீட்டை கட்டுகிறது. உங்கள் பொருளாதாரங்களை, சுக வாழ்க்கையை, உங்கள் மேன்மைகளை உண்டாக்குவது கர்த்தருக்கு பயப்படுற பயம். அதை ஒழுங்குபடுத்துங்க, அதை பூரணப்படுத்துங்க. பேச்சுல நிறைய பூரணப்படுத்த வேண்டிய காரணம் இருக்கு. ஏன் நாவ அடக்கணும் சொல்றது நிறைய இருக்கு. பாவம் செய்கிறதே நாவலதான் அதிகம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால நாவ கட்ட வேண்டி இருக்கு, பூரணமாக வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரும்போது ஞானமாக நடக்க ஆரம்பிச்சிடும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலேயே உடனே தெரியுது
இது நன்மை, இது தீமை. இது தீமைன்னு புரிஞ்சுட்டீங்கன்னா அது ஞானம், அது பரிசுத்தர் அறிகிற அறிவு. சத்தமா சொல்லுங்க, இது தீமை, இது வேண்டாம், இது பண்ண மாட்டேன், இது செய்ய மாட்டேன், இது பார்க்க மாட்டேன், இதை பண்ண மாட்டேன் என்ற முடிவு வருதுன்னா நீங்க ஞானம் உள்ளவர்களாக தோன்றுகிறீர்கள். அல்லேலூயா. பாவம் விலகிறது. பிசாசு போட்ட திட்டங்களிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். அவன் தந்திரங்களிலிருந்து பலிக்காமல் போகிறது. நீங்க கர்த்தருக்கு பயப்படுற ஒரு காரியத்துல எவ்வளவு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அவங்க கண்ணிலிருந்து தப்பு வைக்கப்படுகிறோம். உங்கள் மீது எழுதப்பட்ட கையெழுத்துக்களை சொல்றது, அது அதை பண்ண மாட்டோம், இதை பண்ணுகிறோம். எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் கத்துறோம். ஐயோ ஆண்டவரே 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 கதறோம், கிடந்து ஜெபம் பண்றோம். அது ஆபத்து வந்த பிறகு சத்தமா சொல்லுங்க, ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிட்டு நீ விழுந்துட்ட, அடி வாங்கிட்ட, நொறுங்கிட்ட, சின்ன பொண்ணு ஆகிட்ட, ஒன்னும் இல்லாம போயிட்ட, உன் சந்ததி ஐயோ ஐயோன்னு கிடக்கு, கதறு. அந்த கூப்பிடுதல் அல்ல சபை செய்ய வேண்டியது. சத்தமா சொல்லுங்க. எல்லாம் முடிச்சு அடிஞ்ச பிறகு விழுந்து அப்பான்னு கிடக்கிற நேரம் ஆண்டவரே ஆண்டவரே அதுல முதல்ல விலகு, உன்னை கிளியர் பண்ணு, கர்த்தருக்கு பயப்படு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடைசியில நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்குள் பரிசுத்தம் வளர்கிறது. கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகள் இயேசுவை போல மாறுகிறார்கள். கடைசி நாட்களில் சிங்காசனத்திற்கு முன்பாக தைரியமாக நிற்பார்கள். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10 முதல் வாசிப்போம். மற்றபடி நீதிமான் கவனிங்க, இந்த வசனம் நமக்கு பேசுது. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பேதக்குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சமிப்பினாலும் கசப்பினாலும் விழுந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்தினத்துக்கு தேடி இருக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியில் இருக்கிறது. சமாதான வழி அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. இத பண்றது யாரா? அவங்கள்ட்ட தெய்வ பயம் இருக்காதா? கவனிக்கிறீங்களா? இப்போ ஒரு பட்டியல் பெருசா படிக்கப்பட்ட இந்த பட்டியல் எழுதப்பட்டிருக்கு. இவங்கள்ட்ட தெய்வ பயம் இருக்காது. இவங்க தான் தொழில் பலப்படாது, இவங்க வருமானம் பலப்படாது, இவங்க வீடு பலப்படாது, இவங்க பொருளாதாரம் பலப்படாது, இவங்க சுக வாழ்க்கை பலப்படாது, இவங்க சமாதானம் பலப்படாது, இவங்க ஒற்றுமை பலப்படாது, இவங்க கட்டுதல் பலப்படாது, இவருடைய சந்ததி பலப்படாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி படிக்க வராது, அறிவு வராது, வறண்டு கிடக்கும், தாறுமாறா நடக்கும், சிதறி போகும், ஒன்னும் உருப்பட்டா வராது. வரும்னு நம்ம நல்லா முட்டி கிடப்போம். இல்ல, எங்க நடக்குதான் வேதம் சொல்லுகிறதை பாருங்க. அந்தபடி உணர்வு உள்ளவர்கள் இல்ல, இவங்களுக்கு உணர்வு இல்ல. தெய்வ பயம் இருக்கவங்களுக்கு உணர்வு இருக்கும். கவனமா இது தீமை நன்மை, ஓகே புரிஞ்சுட்டு, இது கிட்ட போக கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை பேசக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதை கிரியேட் பண்ணக்கூடாது, இதை ப்ரொமோட் பண்ணக்கூடாது என்று அறிந்துருவோம். உணர்வு வந்துச்சு, தேவனை தேடுகிறது இல்ல, தேவனை விட்டு தேடி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இங்கதான் அறிவு, இங்கதான் தேவனுக்கு பயப்படுற பயம், இங்கதான் ஞானம், இது கிடைக்குது. இதை விட்டுட்டு எங்கேயோ இருப்போம். இந்த செய்தியை நம்ம காதலே விடாது. அப்ப எப்படி நம்ம பண்ணுவோம்? அங்க அதுல இம்பார்ட்டன்ஸ், அதுல நமக்கு லாபம், அங்க நமக்கு டபுள் சாலரி, அங்க இன்கம், அங்க அதுக்கு போனோம், அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன். இல்லை இல்லை, சத்தமா சொல்லுங்களேன். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போகிறாங்க. நன்மை செய்கிறவங்க இல்ல, அவங்கள்ட்ட நன்மை வரதில்லை. ஏன்னா அறிவு இல்ல, தெய்வ பயம் இல்ல. அவங்கள்ட்ட தெய்வ பயம் இல்லாத இதெல்லாம் பண்ணுவாங்களா? அவர்கள் நன்மை செய்கிறவர்கள் இல்லை, ஒருவனாகியும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. 2 பேர் பேசுற இடத்துல அப்படியே திறந்து கொட்டுவாங்க. என்ன வரும்? பிரேத குழியில இருந்து என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க. கணம் வாட வரும், கணம் நாரும். போயிருக்கீங்களா?
மாய்ச்சலி போயிருக்கீங்களா? அப்படி நாரும். ஹலோ, வாயை பற்றி சொல்லுது. வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற காரியம் கெட்ட வார்த்தை, தூஷணம், அவதூறுகள். அல்லேலூயா. நீங்க வீடுகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல புருஷனை பற்றி குறை சொல்ல இருக்கும், மனைவியை பற்றி குறை சொல்ல இருக்கும், பிள்ளைகளை பற்றி சொல்ல இருக்கும். ஆனா பெற்றோரை பற்றி குடும்பத்தில் உள்ள நிறைய விஷயம் இருக்கும். ஆனா மத்தவங்களை போட்டு நம்ம என்ன செய்வோம்? போட்டுக்கிட்டே இருப்போம். பிரேத கொடி தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவருடைய உதடுகளின் கீழ் பாம்புக்கு விஷம் இருக்கும். 4 பேரை போய் கொட்டி அப்படி கொட்டிட்டு போயிட்டே இருக்கும். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இவங்க கடவுளுக்கு பயப்படாதவர்கள். அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கும், நிறைஞ்சிருக்கும். அவர்கள் கால்கள் ரத்த சிந்த தீவி இருக்கிறது. எந்த எதையாவது ஒரு அழிக்க நினைச்சிட்டு அதனால ஓடுது. அந்த கால் அங்கங்கே ஓடுது, வண்டி எடுத்துட்டு ஓடுது. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியில இருக்கு. நிர்பந்தமான காரியங்கள் இருக்கு, நாசம் இருக்கு, போற போக்கில் நாசமாக இருக்கு. அவர்கள் சமாதான வழியை அறியல. இதுதான் தேவனுடைய ஆலோசனை. ஞானத்தையும் அறிகிற அறிவில்லாமல் சங்காரமாகிறவர்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. தெய்வ பயம் இதெல்லாத்தையும் யோசித்து யோசித்து அறிவடைந்து பண்ணக்கூடாது. உட்கார்ந்து யோசிக்கணும். இதை பண்றது சரியில்லை, நான் இதை பண்ணிட்டு இருக்க சரியில்லை, நான் இப்படி யோசிக்கிறது தப்பு, எனக்கு உள்ள இருக்கிறது வேற அழிக்கணும், இந்த எண்ணத்தை மாற்றணும், இந்த சிந்தையை மாற்றணும். இதுதான் தேவன் விரும்புகிறார். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். உள்ளத்திலேயே மாற்றணும், எண்ணத்திலேயே அதை மாத்திரணும். இது பட்டு போகணும், இது சாகடிக்கப்படணும். இந்த களை, கசப்பை, வெறுப்பை, ஆண்டவருடைய பொல்லாத காரியங்கள் எனக்கு உண்டாக்கியது, என் குடும்பத்துக்கு உண்டாக்குது, என் பிள்ளைகளுக்கு உண்டாக்குது. இது என்னிலே சாகடிக்கப்பட வேண்டும். சத்தியத்தை அறிந்தவர்கள் சங்காரமாக மாட்டார்கள். சத்தமா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு ஆபிரகாம். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். அதற்கு ஆபிரகாம், என்னிடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொண்டு போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். எனக்கு கவனிக்கிறது ரொம்ப முக்கியமா 10-11 வசனங்கள்ல ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. முதல் முறையாக வேதத்துல தேவ பயம் என்ற வார்த்தை இங்கதான் தோன்றுது. தேவ பயம் என்று பல இடங்கள் வருது. முதல்ல தோன்றுகிற இடமே இங்கதான். என்ன இடம்னா, அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை, என் நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்று நான் நினைத்தேன். இது பாலியல் சம்பந்தப்பட்ட ஒரு பாவம். சத்தமா சொல்லுங்க. தெய்வ பயம் இல்லாத ஒரு இடம், பாலியல் சம்பந்தப்பட்ட ஒரு பாவம். எல்லாரும் கவனிக்கணும். இது வாலிபர்கள் மட்டும் இல்ல, குடும்ப நடத்துகிற கணவர்கள், மனைவிகள் கண்டு அறிய வேண்டியது. நம்ம பாலியல் சம்பந்தப்பட்ட இடத்துல அது வெளியரங்கமா தெரியாது. இது மறைவிடங்களில் செய்யப்படுகிற ஒரு காரியம். இங்கதான் அவர் சொல்றாரு, என்னை கொன்னுட்டு என் ஒய்ஃபை எடுத்துருவான். அல்லேலூயா. பாலியல் பாவம் செய்கிறவர்கள் தெய்வ பயமற்றவர்கள். அது சம்பந்தப்பட்ட வெப்சைட்டுகள், யூடியூபுகள், அது சம்பந்தப்பட்ட படங்கள், அது சம்பந்தப்பட்ட தொடர்புகள், அது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், இப்படி எத்தனையோ விஷயங்களை உங்களுக்குள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் தெய்வ பயமற்று நாம் செய்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த பாலியலுக்காக, பாலியல் பாவம் செய்வதற்கு இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். இங்க தெய்வ பயம் இல்லை. எங்கெல்லாம் பாலியல் குற்றங்கள் செய்யப்படுகிறதோ, கள்ள தொடர்புகள்,
கள்ளத்தனமான காரியங்கள் நடக்கிறதோ அங்கு நல்ல தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நல்லா போயிட்டு இருக்கு, ஆனால் நல்லா இல்லாத நிலைமைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்களேன் அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். தெய்வ பயமற்ற இடங்களில் பாலியல் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். சொல்லுங்களேன், முதல்ல சொல்லப்பட்ட இடமே இந்த இடத்துல தெய்வ பயமற்ற ஜனங்கள் இருக்கிறாங்க. அடுத்தவனுடைய மனைவி சகோதரின்னா எடுத்துக்கிறான், ஒய்ஃப்னாலே எடுக்கிறான், சகோதரினாலே எடுக்கிறான். நான் சாகாம காக்கப்பட்டிருக்கு, இவன் என் சகோதரிக்கு தப்பிச்சிடுறேன், அதான் அங்க இருக்கு. மனைவினா என்னை கொன்னுட்டு எடுப்பான், சகோதரினா என்னை கொல்லாம எடுப்பான், அவ்வளவுதான். சோதகுமாரனுடைய அழிவு உங்களுக்கு தெரியும். எல்லாமே இப்படிப்பட்ட தவறான உறவுகள், தவறான தொடர்புகள், தவறான உறவுகள். இந்த நாள்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இதை வைத்துக் கொண்டிருந்தால் சுகம் பலப்படாது, பொருளாதாரம் பலப்படாது, சந்ததி பலப்படாது, குடும்பம் பலப்படாது. ஏதோ வந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் கண்ணு முன்னால் தெரியும், அது காணாமல் போகிற இடம். தேவ பயம் இல்லாமல் செய்கிறதுனாலே அதை விட்டு விலக கர்த்தர் அழைக்கிறார். ராமேன் சொல்லுகிறேன், சத்தமா சொல்லுகிறேன். உங்களுக்கு நல்லா கவனிங்க. நான் ஒரு இடத்துல பேசிட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு நம்ம சபையில இருக்க எல்லாருமே கொஞ்சம் மெக்கானிக்கல் எல்லாம் தெரிஞ்சவங்க. ஒரு போல்ட் இப்படி இருக்குன்னா இந்த போல்ட்டுக்கு ஒரு நட்டு, சரியான நட்டை நம்ம பொருத்தி போட்டோம்னா நீட்டா பல காலம் மிஸ்டேக் இல்லாம ஓடும். சரியில்லாத நட்டு கொஞ்சம் மறையில வித்தியாசம் இருக்கும், நிறைய வித்தியாசம் உள்ள நட்டுகள் இருக்கு இந்த போல்ட்டுக்கு. இந்த நட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற போட்டு நல்லா டைட் வச்சு இறுக்கி புடிச்சு கசக்கி ஏற்றி டைட் வச்சிடலாம். இன்னொன்று கொஞ்சம் லூசா இருக்கு, அதுக்கு 2 நூலை சுத்தி கப்ளான் டேப் போட்டு அதையும் ஒரு லூசா நட்டையும் போட்டுடலாம். உங்களுக்கு பொருத்தமானவர்களோடு தேவன் இணைக்காம நீ எதையும் இணைச்சா அது ரொம்ப நாள் ஓடாது. சத்தமா சொல்லுங்களேன். சபை அறிய வேண்டிய அறிவு, வாலிபர்கள் அறிய வேண்டிய அறிவு, பொருத்தமான நட்டோட நீங்க அந்த போல்ட்டோட நீங்க சேராம இருந்தா, நீங்களாக ஒரு நட்டை தேடி வச்சா நாளைக்கு அது தவறுகளை பண்ணி முடியும். சொல்லி முடிங்களேன். இப்ப தெரியும், இப்ப தெரியும், கல்யாணம் ஆன பிறகு தெரியும், பிள்ளைகள் ஆன பிறகு தெரியும், குடும்பம் ஆன பிறகு தெரியும், போக போக தெரியும். தேவையில்லாத நட்டு, தேவையில்லாத போல்ட்டு, நன்மை தீமை அறிந்து தேவனுக்கு பயப்பட என்று ஆண்டவர் அழைக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. இன்று தெய்வ பயம் என்று பயன்படும் இடமே பாலியல் தொடர்புகளை அனைத்தையும் தெய்வ பயமற்று நடக்கிறது என்பதை புரிவோம். இதனால எத்தனை குடும்பம் அழிந்திருக்கு தெரியுமா? பாலியல் தொடர்புகளினால, கள்ள தொடர்புகளினால எத்தனை குடும்பங்கள் உடைந்திருக்கிறது, சிதறி இருக்கிறது, நொறுங்கி இருக்கிறது, அழிந்திருக்கிறது, வாழ்க்கை சின்ன பின்னம் ஆகியிருக்கிறது, பிள்ளைகள் சிதறி இருக்கிறார்கள். 40 வருஷம் பல பொறுப்புல இருந்திருக்கிறேன். இந்த ஊழியக்கு வர முன்னால அதுல மிக முக்கியமான பொறுப்புல இருந்தது என்னன்னா, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் என் பராமரிப்புல வளர்ந்திருக்காங்க. ஆர்ஃபன் சில்ட்ரன்ஸ், செமி ஆர்ஃபன் சில்ட்ரன்ஸ். ஹலோ, கவனிக்கிறீங்களா? பட்டம் படிக்கிற வரைக்கும் வளர்த்திருக்கேன். மூக்கு பிடிக்க தெரியாத வயதிலிருந்து இருந்து வளர்ந்திருக்காங்க. என் கீழே 40-42 ஸ்டாஃப்கள் உழைச்சிருக்காங்க. 700க்கு அதிகமான பிள்ளைகளின் பராமரிப்புல கீழே இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெய்வ பயமற்று நடந்த செயல்களினால் அந்த குடும்பங்கள், சந்ததிகள் சின்னமாக்கப்பட்டது. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கணவர் பிரிந்து போனது, மனைவி பிரிந்து போனது, கணவர் மரித்து போனது, மனைவி மரித்து போனது, என்றெல்லாம் ஏராளமான சம்பவங்கள், துயரங்கள் நடந்திருக்கிறது. இதனுடைய பின்னணியை நீங்கள் பார்த்தால்
பாலியல் குற்றங்கள். சத்தமா சொல்லுங்க. தெய்வ பயத்தோடு கூட சபையில் இருக்கிற பிள்ளைகள் விலகு அழைக்கப்படுகிறோம். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த பாவங்கள், சில பாவங்கள் வெளியரங்கமா தெரியும். கோபப்படுறது தெரியும், தூசணம் சொல்றது தெரியும், ஏமாற்றுறது தெரியும், பெருமை பேசுறது தெரியும், கெட்ட வார்த்தை பேசுறது தெரியும், பொய் புரட்டுகள் தெரியும், அந்த பல்ட்டி அடிப்பாங்க, அதுவே தெரியும். கவனிங்களா? இதெல்லாம் சகஜமா நிறைய நடக்கும். மார்க்கெட்ல பாருங்க, டவுன்ல பாருங்க, வீட்டுல பாருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல பாருங்க, ரேஷன் கடையில பாருங்க, பிசினஸ்ல பாருங்க, கூட பேசுற இடங்கள்ல பாருங்க, வீட்டுக்குள்ள பாருங்க, இதெல்லாம் நடக்கும். இது வெளியிறக்கமா இருக்கும். ஆனால் வெளியிறக்கம் இல்லாம நடக்கிறது, கவனிக்கிறீங்களா? அது தலைகுனிவு உண்டாக்கும். அதனால மறைவுல செய்வாங்க. நிறைய மறைச்சு 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 வச்சு செய்கிற காரியம் தலைகுனிவை உண்டாக்கும் என்று அதுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய இருள நடக்கும், யாருக்கு தெரியாது. அது கர்த்தருடைய சமூகத்தில் தெய்வ பயத்தோடு விளக்கப்பட வேண்டிய காரியங்கள். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நல்லா கவனிங்க. இந்த செயலை மறைவுல வெளியரங்கமா செய்யறதுக்கு பண்ணிட்டு இப்படி பேசுவா, அப்படி பேசுவா, இப்படி பேசுவா, கெட்ட வார்த்தை பேசுவான், போன் எல்லாம் இருக்கும். நேற்று ஒரு அம்மா எனக்கு போன்ல கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு வாங்க, எனக்கு வாழவே பிடிக்கல, இந்த உலகத்தில் இருக்கவே பிடிக்கலன்னா என்ன அப்படி. அந்த தம்பி இந்த ஊருக்கு வந்த பிறகு தொழில் துவங்குற இடம் ஒரு சின்ன ஒரு கட்டில் போடுற இடம் தான் தொழில் துவங்குற இடம். அதுக்கு நேர்னால அதே போல கட்டில் போடுற இடம், ஸ்டார் கேஸ்க்கு அடியில ஒரு ரூம், இன்னொரு ஸ்டார் கேஸ்க்கு அடியில அவருக்கு தொழில். இவ்வளவுதான். அதுல இருந்த தம்பிக்கு அண்ணல இருந்து ஆலோசனை கொடுத்து ஜோம் பண்ணி வழி நடத்தி நல்ல பெரிய அளவுல வளர்ந்து, தொழில் வளர்ந்தது, வீடு வளர்ந்தது, பொருளாதாரம் வளர்ந்தது, குடும்பம் ஆச்சுது, இதெல்லாம் செய்திருக்கிறோம். அவருடைய மனைவி என்னை கூப்பிடுறாங்க, அந்த தம்பியுடைய மனைவி, நேற்று என்னை வாழ பிடிக்கல, என்னமா அப்படின்னு. தெய்வ பயம் இல்லை என்று கேட்டேன். அந்த கணவர் செய்கிற செயல்கள் தெய்வ பயம் எல்லாம் நடக்குது. இந்த மாட்டில் நிறைய இருக்கும். அவர் சொன்னாதான் எனக்கு தெரியும். தெய்வ பயம் இல்லை என்று கண்டுகொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளைகள் கவனிங்க. எவையெல்லாம் விளக்குற வெளியரங்கமா தெரிகிறது விளக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயந்து மறைவிடங்களில வெளியே தெரியாமல், ஈவன் ஒரு போன்ல கூட மறைவாக செய்கிறவைகள் விளக்கப்பட வேண்டும். தேவனுக்கு பயந்து விலக வேண்டும். அது உங்களை, உங்கள் குடும்பத்தை அழிக்கிறது, சந்ததியை பாதிக்கிறது. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது முதல்ல நடந்த தெய்வ பயமற்று செய்த ஒரு காரியம் பாலியல் காரியங்கள். நிறைய குடும்பம் அழிச்சிருக்கும், நிறைய பேர் அழிச்சிருக்காங்க. இதை நம்ம பண்ணக்கூடாது. இது நன்மை, இது தீமை. விலகு. ஆமென் சொல்லுமா. விலகுற போது, கொல்லாத காரியங்களுக்கு விலகுற போது கர்த்தருக்கு பயப்படுற பயம், அதுதான் ஞானம். ஞானம் தோங்குது. நன்மை தீமை அறிந்து விலகும் போது ஞானம் உண்டாகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம் கர்த்தரே சொல்றாரு, நீ தேவனுக்கு பயப்பட வேண்டும். பாருங்க. அப்பொழுதாக விளையாடாமல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை ஒரு புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது உன்னை அறிந்திருக்கிறேன். நம்ம பற்றி சொல்லணும். இவன் தெய்வத்துக்கு பயப்படுகிறவன், இவள் தேவனுக்கு பயப்படுகிறவன், பயப்படுகிறவள் என்று நம்மை பற்றி ஆண்டவர் சொல்ல வேண்டும். கவனிக்கிறீங்களா? ஆதியாகமத்திலே 22ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை படிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார்.
அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார். போதும். கவனிக்கிறீங்களா? ஒரு பெரிய சோதனை, டெஸ்ட். நமக்கும் டெஸ்ட்கள் இருக்கு வாழ்க்கையில. சம்பாதிக்கிற இடத்துல, போகிற இடத்துல, வருகிற இடத்துல, பேசுற இடத்துல, பழகிற இடத்துல, வாழ்கிற எல்லா சூழலும் நமக்கு சோதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் சோதிக்கிறார், டெஸ்ட் வச்சிருக்காரு. என்ன நேசிக்கிறியா, எனக்கு நீ பயப்படுறியா என்பதை காண கர்த்தர் விரும்புகிறார். சத்தமா சொல்லுங்களேன். தேவன் எனக்கு பயப்படுகிறவனா இல்லையா என்று கர்த்தர் உங்களை சோதித்து பார்க்கிறார், பார்க்க விரும்புகிறார். அதற்காக சோதிக்கிறார். எல்லாருக்கும் அந்த சோதனை வைக்கப்படுது. எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமாக கவனிங்க. கர்த்தர் சோதித்து பார்க்கிறார். இவன் தேவனுக்கு பயப்படுறவனா இல்லையா, தேவனுக்கு பயந்தவன் என்று கர்த்தர் சான்றிதழ் கொடுக்கிறார். என்ன நடந்திருக்கிறது என்றால் கவனிங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை படிங்க. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளுடைய சீமானாய் இருந்தார். கவனிக்கிறீங்களா? ஆபிரகாம் வெள்ளி, பொன்னு, வேலைக்காரன், வேலைக்காரி, ஆடு, மாடு எல்லாம் உள்ள சீமானாக மாத்துறாரு. தனியா வெளியே அழைச்சவர் இவ்வளவு பெருக பண்றாரு. 24ஆம் வசனத்தை படிங்க. 13ஆம் அதிகாரம் 6. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி நல்ல பொருளாதார வளர்ச்சி. கர்த்தர் அழைத்த பிள்ளைகளுக்கு பொருளாதார வளர்ச்சி உண்டாகுது, வீட்டுல வசதிகள் உருவாகுது, நிலைமைகள் உண்டாகிறது. 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தரை பின்பற்றி ஜெபம் பண்ணி ஆண்டவரே தேடின பிள்ளைகள் வீட்டுல பொருளாதாரம், ஆசீர்வாதம், செழிப்பு, வளர்ச்சி, முன்னேற்றங்கள் வரதான் செய்யும், வரும். கர்த்தருக்கு முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சுக்க வரும். ஆனால் 14ஆம் அதிகாரம் 21 முதல் 23 படிச்சீங்கன்னாலும் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிப்போம். கவனிங்க. கவனிங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு அழைத்து எல்லாவற்றையும் கொடுக்கிறார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு எல்லாமே கிடைக்குது. உண்மை. நீங்க தேடாமலே கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க அதுல போராடாமலே உங்களுக்கு வந்து கிடைக்க வைக்கிறார். ஏன் போராடுறோம்னா தெய்வ பயம் இல்லாம நடக்கிறதுனால நம்ம போராட வேண்டிய ஆகுது. கட்டுற இடத்துல, உருவாக்குற இடத்துல நீங்க ஒண்ணும் இல்லாம போகிறது காரணம் தெய்வ பயம் இல்லாமல் எல்லாவற்றையும் பண்ணுகிறோம் என்பதனால் அது பாதிக்கப்படுது. சத்தமா சொல்லுங்க. தேவனுக்கு பயப்படுற பயம் எல்லாத்தையும் கொடுக்கிறார். கடைசியில 21ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை படிச்சீங்கன்னா கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவருக்கு குமாரனை கொடுத்தார். ஒரு குழந்தை தான் குறைவா இருக்கு, அதையும் கொடுத்துட்டார். சோதித்து பார்க்கிறார். பொண்ணு, வெள்ளி, ஆடு, மாடு, வேலைக்காரன் எல்லாம் பெருகி வருகிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது நீ ஆண்டவருக்கு பயப்படுறியா இல்லையா என்பது செக் பண்ணப்படுது. அங்கதான் அழிவா வெற்றியா, அங்கதான் கட்டுதலா கிளப்போக்கா, அங்கதான் நான் பலப்படுகிறேன்னா ஆசீர்வதிக்கப்படுகிறேன்னா. சின்ன ஒண்ணுமில்லாத இடத்துல தேவனுக்கு பயந்தாலே உயர்வுகள் இருக்கிறது. கடந்த வாரத்துல யோசேப்பை பார்த்தோம். குழியில் இருக்கிறவனுக்கு தேவனுக்கு பயந்தபடினாலே அரச மாளிகைக்கு கொண்டு வரப்பட்டான். ஆனால் நல்ல வசதிகள் வந்த பிறகு தங்கள் கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியங்கள் எல்லாம் நிரம்பி வருகிற போது பெருமை, அகந்தை, புரட்டுவாய், கண்டது, கடியது, தேவனு பிரியமற்ற எல்லா செயலும் உள்ள உட்கார்ந்து வேலை செய்கிறது என்றால் அடுத்தது நாம் வாங்க போவது பலவீனப்பட போகிறோம். கட்டப்படுதல் இல்லாமல் போக போகிறது. சத்தமா சொல்லுங்க. ஒரு நாள் வசதி வந்தாலும் என் தாழ்மை போகக்கூடாது. என் ஆவியில எளிமை இருக்கணும்.
பணம் இருக்கு, பெருமை இல்ல, திமிர் இல்ல. ஹலோ, பணம் இருக்கு, திமிர் இல்ல, வசதி வந்துட்டு, திமிர் இல்ல. அதே எளிமை, அதே தாழ்மை. கர்த்தருக்கு முன்னால் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்தர்கள். அந்த எளிமை எப்போது இருக்கணும், தாழ்மை எப்போதும் இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னும் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி மறுபகுதிக்கு கடந்து முடிக்க விரும்புகிறேன். வாசிப்போமா? ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய். நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். யோசேப்பு சொல்லுகிறான். இவருக்கு முந்தின பகுதி பார்த்தோம், தேவனுக்கு பயந்து பாலியல் குற்றத்துக்கு விலகி ஓடணும். அதனால உயர்வு, குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவனுடைய உயர்வை எவராலும் தடுக்க முடியவில்லை. தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் எந்த அலுவலகத்தில், எந்த கம்பெனியில், எந்த தொழிலில், எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும், படிப்பில் இருந்தாலும், வாழ்க்கையின் எந்த இடத்தில் இருந்தாலும் தேவனுக்கு நீ பயப்படுவாயானால் நீ உயர்ந்த அந்தஸ்துக்கு வருவாய். நீங்க பலப்படுவீங்க. அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்தவன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில பலத்திருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தேவனுக்கு பயப்படுதல், பொல்லாத காரியங்களுக்கு விலகுதல். அவன் யோசேப்பு முதல்ல விலகுனான், உயர்வுக்கு வருகிறான். உயர்வுக்கு வந்த பிறகு பாருங்க, நல்லா வந்துட்டான். அவன் தான் எகிப்தினுடைய அதிபதியாக உயர்த்தப்பட்டான். பெரிய பொசிஷன்ல இருக்கான். இப்ப அண்ணமார் வந்துட்டாங்க. 10 பேர் வந்தாங்க. அவருடைய தம்பி வந்திருக்கிறான். 11 பேர் வந்திருக்காங்க. அந்த இடத்துல சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். மறக்கல. பொசிஷன் வந்தால் மறக்கல, பணம் வந்தால் மறக்கல, வசதி வந்தால் மறக்கல, உயர்வு வந்தால் மறக்கல, அந்தஸ்துகள் வந்தால் மறக்கல. சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். பயப்படுகிறவன். அருமையான தேவ பிள்ளைகள் கவனிங்க. அதே இடத்துல ரூபன், உங்க அண்ணன்ல ரூபன் இருந்திருந்தா, லேவி இருந்திருந்தா, சிமியோன் இருந்திருந்தா, யூதா இருந்திருந்தா, இப்படி யாராவது இருந்திருந்தா பழி வாங்கி இருப்பான். ஹலோ, தேவனுக்கு பயப்படுறவங்க பழி வாங்க மாட்டாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பழி வாங்க மாட்டாங்க. உள்ள வச்சிருக்கீங்களா வைராக்கியமா? பண்ணாம விட மாட்டேன் பாரு, நான் இத செய்யாம விட மாட்டேன். எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னா வல்லாத சிந்தனைகள், இருதயத்தில் வைராக்கியங்கள், விரோதங்கள், பகைகள் உங்களுக்குள்ள வளர்க்க கூடாது. சொல்லுங்க, மன்னிக்கப்பட வேண்டும். மன்னிப்பு ரொம்ப முக்கியம். உள்ள ஏகப்பட்ட காரியங்களை வச்சுக்கிட்டே நீங்க உள்ள வச்சு நெருப்பு கொட்டி எரியுது, ஆனால் பறக்குது. இந்த அண்ணமார் 10 பேர் அவன் என்ன வேணாலும் பண்ணி இருக்கலாம். அவன் கையில அவ்வளவு அதிகாரம். அவன் தம்பிக்காரன் வந்திருக்க, என்ன வேணாலும் பண்ணி இருக்கலாம், அவ்வளவு அதிகாரம். ஹலோ, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகள் சத்தியம் அறியாதபடியினால் சங்காரம். வேத அறிவில்லை, வேற எல்லா அறிவும் இருக்கு. வேதத்தை பற்றிய அறிவு நமக்கு வந்து இது நன்மை இது தீமை என்று புரிந்து நன்மையானவைகளை மட்டும் பின்பற்றினால் நான் கட்டப்படுவேன், ஆசீர்வதிக்கப்படுவேன். தீமையானவர்களை பின்பற்றி போகாமல் அவைகளை வெறுத்து அதை விட்டு விலகி வரும்போது நான் கர்த்தரால் பலப்படுகிறேன், நான் குடும்பமும் மேன்மை அடைகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மன்னிக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த மன்னிப்பு மாட்சிமை உங்களுக்கு தெரியும்? மன்னிக்கப்படுகிறது. அவர் மன்னிக்கணும் நிறைய கேட்கிறோம். நீங்க மன்னிக்கிறீங்களா? மன்னிச்சு உங்களுக்குள்ள அந்த நெருப்பு அணைஞ்சிட்டா? மன்னிப்பு உங்கள் இருதயங்களில் வந்து வேலை செய்கிறது என்றால் நீங்க தேவனுக்கு பயப்படுகிறீர்கள். மனதார விட்டுருங்க. வைராக்கியம் யாருக்கும் உள்ளேயும் அந்த நெருப்பு இருக்க வேண்டாம், அணைங்க.
பாருங்க, நடக்கிற சம்பவத்தை பாருங்க. 45ஆம் அதிகாரத்துக்கு போ. 45ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிப்போம். 1-2-3 படிப்போம். அப்பொழுது யோசேப்பு எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க அண்ணமார் வந்திருக்காங்க. இன்னைக்கு வாரி கட்டி அவன் கட்டளையிட்டா அந்த போர் வீரர்கள் வந்து அவனை குடிச்சு அரெஸ்ட் பண்ணி கட்டி தூக்கி உண்டு இல்லைன்னு பண்ண முடியும். இவனை பண்ண துரோகங்களுக்கு பண்ண முடியும். பகைத்து கொலை செய்து குழியில தூக்கி போட்டு வியாபாரம் பண்ணி என்றெல்லாம் திட்டமிட்டு காரியங்களை செய்த இவர்களுக்கு நான் இந்த பாடுபட்டேன், நான் அடிமையாக விற்கப்பட்டது காரணம் இவங்க, நான் இந்த ஜெயில போடப்படுவதற்கு காரணம் இவங்க, நான் கடந்து வந்த பாதை அப்பா அம்மா விட்டு பிரிந்து தவித்த காரணம் இவர்களால் உண்டானது என்று பழிவாங்க துடித்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? சந்தர்ப்பம் வாயில எவ்வளவு கொட்டுறோம், எவ்வளவு எரிச்சல் உண்டாகுது, எவ்வளவு டென்ஷன் உண்டாகுது, எவ்வளவு கோபம், எவ்வளவு ஆத்திரம். இது தேவனுக்கு பயப்படுற பயம் அல்ல. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாகவும் தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் எல்லாரையும் எய்தியர் ராணுவங்கள் இவருக்கு செக்யூரிட்டியா நின்ற அத்தனை பேரையும் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். எத்தனை பேருடைய இருதயத்துல உன்னை மாற்றம் உண்டு பண்ண விரும்பினீங்கன்னா தெய்வ பயம் உங்களுக்குள் வர விரும்புகிறது. இதை நீங்க விட்டு விலகணும், மன்னிக்கணும். யாரையும் குறை சொல்றது புறங்கூறது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஆத்திரத்துல போட்டுட்டே இருக்கிறோம். தெய்வ பயம் இல்லை என்று சொல்றது. இவன் என்ன செய்தானா, அண்ணமாரெல்லாம் கண்டு முதல்ல சத்தமிட்டு ஓன்னு அழுகிறது, மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுகிறான். அண்ணமார கொண்டு வந்தீரே, என் அண்ணமார பார்க்க வச்சீரப்பா, என் குடும்பத்தை ஒட்ட வைக்கிறீரே. இந்த சிநேகத்தை, இந்த அன்பை இளம் இத்தனை வருஷமாக இருந்தேனே, மன்னிக்கிறான், அழுகிறான். அதை ஏற்றியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றதே அவன் உரத்த உத்தரவு சொல்ல கூடாமல் இருந்தாங்க. இவன் சொல்லுகிறான், நான் யோசிப்பப்பா. இவங்க முன்னால விட்ட கதையெல்லாம் அவனுக்கு தெரியும். ஒருத்தர் காணாம போயிட்டான், அந்த காணாம போது முன்னால் நிற்கிறான். ஃபேமிலி ஹிஸ்டரி எல்லாம் சொல்றாங்க, எல்லாம் கேட்டுதான் இருக்கான். எல்லாம் இருந்தாலும் எப்படிங்க முடியும்? இவங்க ஒரு பாடம் படிச்சு கொடுக்கணும்னு தானே தோணும். அதான மனுஷ இயல்பு. உள்ள இருக்கா? தெய்வ பயம் இருக்கிறவங்களுக்கு அது இருக்கா? வெளியில கசப்பு வெறுப்பு யார் மேல இருந்தாலும் எடுத்து வெளியே போட்டு பாருங்க. குடும்பங்கள் முட்டப்படும், நல் உறவுகள் உண்டாகும், பரிசுத்தம் உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பதில் சொல்றான் பாருங்க. இப்போ வாசிப்போம் 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாய் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காக, பெரிய ரட்சணை செய்வதற்காக, உயிரோடு காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல. எவ்வளவு வேற விதமா எடுக்கிறான், அந்த மாதிரி பார்க்காம வேற விதமா எடுக்கிறான். நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்திற்கு கர்த்தராகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் தாமதிக்காமல் என் தகப்பனிடத்துல போய் என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம் என்று அழைத்து வாருங்கள் என்று அழைக்கிறான். எனக்கும் சொல்றேன், தெய்வ பயம்
அந்தஸ்துல நல்ல நிலைமை வருகிற இடத்துல தெய்வ பயம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? பெருமையா இருக்கிறீங்களா? அகந்தையா இருக்கிறீங்களா? தெய்வ பயம் சந்தர்ப்பம் இருட்டுல மறைவிடங்கள்ல தவறுகளை செய்கிற தூண்டுகிறதா? தெய்வ பயமற்று குடிக்கிறீங்களா? அது உங்களையும் உங்கள் குடும்பத்தை அழிக்கும். பீடி சிகரெட் எடுக்கிறீங்களா? அழிக்கும். தவறான காரியங்களை சிந்தனைகளை வளர்த்துட்டு இருக்கீங்களா? உடைய மொபைல்கள் மோசமான காரியங்களை செய்தா, படங்கள் சிற்றின்பங்கள் அதுல இருக்கா? தேவனை பயப்படுற பயம் இருக்கிற இடத்துல அது இருக்காது. அது இருக்காது. எத்தனை பேர் உணர விரும்புறீங்க? நானே விளக்க விரும்புறேன். தெய்வ பயம் எனக்கு எல்லா வசதியும் வந்த பிறகு ஆண்டவர் செக் பண்றாரு. நீ எல்லா செல்வத்தின் மேல, தொழில் மேல, பணத்தின் மேல, பிள்ளைகள் மேல, குடும்பத்தின் மேல, உனக்கு இருக்கிற நிறைய சௌரியங்கள் மேல உனக்கு கண் இருக்கு. நீ கொடுத்த என் மேல இருக்கிறியா இல்லையா? அங்க இருக்கிறியா? செக் பண்றாரு. எங்க இருக்கு இருக்கு? செக் பண்ணி பார்த்தா ஆபிரகாமுக்கு சொல்றாரு, இவன் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். அதுக்கு பிறகு இன்னும் பிளஸ் பண்றாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் கண்டுகொண்டேன். யோசிப்பாருங்க, உள்ள ஏகப்பட்ட வெஞ்சன்ஸ், எவ்வளவு விதமான அது இது மாறி நிரப்பி வச்சிருக்கவனுக்கு தெய்வ பயம் இல்லை என்று வேதம் சொல்றது. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், தேவனுக்கு பயப்படுகிறவன். இந்த பொல்லாத காரியங்களை செய்ய மாட்டேன். நீங்க நினைக்காதீங்க, என்ன தப்பா புரியாதீங்க. கட்டி பிடிச்சி அழுது முத்தமிட்டு 10-11 பேரை கட்டி பிடிக்கிறோம். நீங்க இல்ல, நான் அப்படி நினைக்கல. இதெல்லாம் நடக்கிற காரணம் கர்த்தர் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வர அளவுக்கு இந்த மாற்றம் கர்த்தர். நான் தேவனை பயந்ததுனால என் கூட இருந்தார், என்னை நடத்தினார், இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு எல்லா வெறுப்பையும் தூக்கி போட முடியும்? கர்த்தருக்கு நான் பயப்பட விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எழுந்திருப்போமா? நாம் சொல்லிடுவோம்.